சொல்லுங்க. போவாங்க. அதான் போயிட்டு வந்துட்டோமேங்க. ஒரு பெரிய விளாகே ஒண்ணு உள்ள இருக்குது. அதை வந்து நம்ம பேசிக்க வேண்டாம், மக்கள் கிட்ட சொல்லுவோம். விளாகுள்ள போயிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பூமாப்பட்டியில இல்லைங்க, நம்ம குற்றாலோட வாங்க. தண்ணி சர்பத்து. சர்பத் இல்லைங்க, நன்னாரி சர்பத். நன்னாரி சர்பத். சென்னையிலேருந்து வெறும் ஒரு 650 கிலோமீட்டர். நைட்டு கிளம்புனா காலைல போய் சேர்ந்துடலாம். 650 கிலோமீட்டர் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க கார்ல ஏறி அப்படியே கொஞ்ச நேரம் ஜாட் பூட் எல்லாம் பேசிட்டு அவள் தான் எல்லாம் அப்படி ஆடு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டீங்க. ஓட்டம் எனக்கு தான் தெரியும். 650 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆமா, சார் ரொம்ப கஷ்டப்பட்டாரானா பாவம். இதுதான் ஓட்டுன்னு வந்தாப்புல. நாங்களாம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம். ஆனா இவரும் நடுவுல 2 மணி நேரம் தூங்கினாரு. போய் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கனாரு. நம்பாதீங்க. ஆனா எங்க கூட வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா, உங்களை ஒரு 1/2 மணி நேரத்துல எழுப்புறேன்னாரு. அவர் 1/2 மணி நேரத்துல எழுப்புலங்க. எழுந்து பாக்குற 2.5 மணி நேரம் தூங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஓட்டினேன். எனக்கு தான் தெரியும் வண்டி எப்படி போச்சுன்னு. 110 போனால்தான் மதியம் 12 மணிக்கெல்லாம் ரீச் ஆகணுங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. 8 மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆக வேண்டிய பிளேஸ மதியானம் 12 மணிக்கு ரீச் ஆகும். அது எவ்வளவு பெரிய இது தெரியும். அது ஏன் தப்பு கிடையாது, இந்த தூங்க வச்சாரு பாருங்க, அவர் தப்பு தான். வெள்ளிக்கிழமை நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம சென்னையிலேருந்து. அங்கேருந்து நம்ம விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியா வந்து நம்ம போனோம் தென்காசி. இங்கே நம்ம சென்னையில இருந்து கிளம்புறோம் சொல்லிட்டு பெட்ரோலை வந்து டேங்க் ஃபுல் பண்ணோம். திருச்சி தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வந்துச்சு. நான் ஒரு 1/2 hour தூங்குறேன். நீங்கள் எழுப்புனீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 o'clock ரீச் ஆக வேண்டிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி ஆச்சு ரீச் ஆகுது. நடுவில் டிஃபன் சாப்பிட்றதும் நின்றோம்ல. அந்த டிஃபன் மேட்ரு எடுக்காதீங்க. அவன் போட்டான் பாருங்க ஒரு சீனு, பெரிய ஸ்கேமுங்க. அதுல தான் நம்மளுக்கு செலவே ஆச்சு. அங்கதான் ஸ்டார்ட் எனக்கு தெரியும். குற்றாலம் போனீங்கன்னா ஸ்டவ் பக்கெட் கிக்கெட் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம். தெரியல பாவம். ஏன்னா 3 நாள் தான் ஆச்சான் கடை வச்சு. நம்ம அந்த கடைக்கு போயிட்டோம். டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. பட் வந்து ரேட்டு தெரியல அவருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு போயிட்டோம். 8 மணிக்கு போக 12 மணிக்கு போனோம். அதான் 8 மணிக்கு ஒரு 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அந்த 8 மணிக்கு போக வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. நீங்க பேசாதீங்க, குறுகுல பேசிட்டா அப்போ நான் மக்கள் கிட்ட சொல்றேன். 4 மணி நேரம் தூங்கிட்டோம்னு சொல்றேன். அது ஓகே, அதுவும் நல்லதுதான். தூங்காம போயிருந்தா அவர் ஏரியா தூங்கிருப்போம். நாங்க போயிட்டோம். போய் ரூம்ல எல்லாம் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு குளிக்கலான்னு பார்த்தா அவர் நைட் 8:30 மணிக்கு தான் காலி ஆகும். 6 மணிக்கு டியூட்டி மாறிடுவாங்க. 5:30 மணிக்கு இன்னொருத்தர் 6:30 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க வந்து டிராஃபிக் ஆகிடும். 7:30 மணிக்கு தான் வருவாங்க. 7:30 மணிக்கு வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணுற விஷயம்லாம் தெரியாது. மிஷின் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது 8:30 ஆகிடும் முடியறதுக்கு. உங்களுக்கு 8:30 மணி தான் ரூம். இவ்வளோ ரூம் கொடுக்கறதுக்கு கம்பி கட்டுற கதெல்லாம் சொன்னார். 8:30 மணிக்கு ஓகே. அது என்ன பண்ணிட்டோம், அது வந்து அப்படியே சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் டீம்ல ஒருத்தன் தான் அப்படி அவரு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாரு. ஃப்ரெண்டு மூலியமா உள்ள போய் பாண்டியன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் சீப் அண்ட் பெஸ்ட். கிளீனாவும் இருந்துச்சு, நம்ம பட்ஜெட்டா இருந்துச்சு. முக்கியமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடிச்சு விடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்த விளாக் வந்து பயங்கரமா இருக்கு, தரமான விளாக். அது உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு, ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அப்படிதானங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? போயிட்டு வந்து சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுவோம். இல்லங்க, ஐயோ அப்படி கிடையாதுங்க. இதை முடிப்பா, நீ அதுக்கு எண்டுக்கு போயிட்டு செகண்ட் பார்ட் பாண்டியன் ரூம் போயிட்டு நம்ம புக் பண்ணிட்டு ரூம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் அவங்க போட்டுட்டு ட்ராக்கும் டிஷர்ட் ஷார்ட்ஸ் அவங்க தேவையான கிளம்பிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் 5 Falls. அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 Falls பொறுத்த வரைக்கும் கூட்டம் அதிகம் தான். நம்ம போன அன்னைக்கு ஆமா, அங்க இருக்கிற சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ல போகாதீங்க. ஏன்னா வீக்கெண்ட்ல போனீங்கன்னா எதுலையுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாமே கூட்டம். நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பைக் இருந்தா உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா கார் எடுத்துட்டு போனோம்னா டிராஃபிக்னா சரியான டிராஃபிக். 5 Fallsலாம் உள்ள போனா பார்க்கிங் உள்ள போறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அதாவது ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 5 அருவி இருக்கு. குற்றாலம் போயிட்டீங்கன்னா நீங்க 5 அருவியும் ஒரே நாள்ல கவர் பண்ணிடலாம். மெயின் ஃபால்ஸ், சிற்றருவி, புலி அருவி, 5 Falls, அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு ஃபால்ஸ், இந்த 5 அருவி இருக்கு. 5 அருவியுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்க வந்து மெயினா வந்து ஃபர்ஸ்ட் 5 அருவிக்கு போயிட்டோம். அங்க நம்ம ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. குளிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து கார் எடுத்துன்னு நாங்க ஓல்டு ஃபால்ஸ் போயிட்டோம். ஓல்டு ஃபால்ஸ் போய் அங்கேயும் நல்லா குளிச்சோம்.
இந்த மெயின் என்னன்னா அங்கே வந்து எந்த ஃபால்ஸ்லையுமே ஷாம்பு சோப்பெல்லாம் அலௌடு கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இது பண்ணலாம். அங்கே கத்துறதோ இல்லை மேலே ஏறி குதிக்கிறதோ அங்கே ஃபுல்லாக போலீஸ் வாட்ச் பண்ணினே இருப்பாங்க. அது மாதிரி இது பண்ணீங்கன்னா நீங்கள் பனிஷ்மெண்ட் தருவாங்க. சிசிடிவி ஃபுல்லாக இது இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலாம். நான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணிக்கணும், அதுதான் மெயின். கார் உள்ளார போகும், பார்க்கிங்ல போய் போட்டுட்டு அங்கே பஸ் போகும், மேலே ஏறுறதுக்கு பஸ் ஒரு 20 ரூபா எடுத்துக்கிட்டு 10 ரூபா தான் ஒரு ஆள் டிக்கெட். போகிறதுக்கு 10 ரூபா, வரதுக்கு 10 ரூபா. அது வந்து ஒரு கவரில் போட்டு மடிச்சு எடுத்துங்க. அண்ணா வந்து அங்கே போயிட்டீங்கன்னா குளிக்கும் போது நஞ்சிடும். நம்மள மாதிரி பஸ்ஸுக்காரங்களுக்கு கஞ்சிற மாதிரி எடுக்கும். ஷேர் ஆட்டோவும் போகுது, பஸ்ஸும் போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ணோம். கண்டிப்பா சந்தோஷம் தான். ஒரு யூடியூபர் ரஃபின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோம். இவருமே தென்காசிக்காரனை பார்த்து பொறாமப்படுறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பக்கம் பீச்சை குத்துட்டு அந்த பக்கம் அவங்க ஃபால்ஸ் தள்ளி போயிடுறாங்க. ஃபால்ஸ் அடுத்து புலியருவியா இப்படி இருக்காங்க. ஒரு தண்ணி பைப் மாதிரி வரும். அதுல நம்ம விளாக் உள்ள வந்து பயங்கரமா குளிச்சாரு. அதுல ஊந்து போய் குளிச்சுதான் அவரு சொல்லிட்டு போனாங்க. லேடிஸ்க்கு பசங்களுக்கு ஓகே. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. வழுக்கும் அந்த இடம். அந்த கோயில் இருக்குல்ல, இப்ப புதுசா கட்டியிருக்காங்க அந்த கோயில், அந்த வழுக்கும் பார்த்து சேஃபா போங்க. அதனால வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பைப்ல போறாங்க. அப்புறம் எல்லாமே பயப்பதுக்காக சொல்ல. சின்ன பசங்க கூட இறங்கி இப்ப லேடிஸ் கூட குளிச்சுருக்காங்க. நீங்க அப்படியே பேய் படம் மாதிரி சொல்லுங்கிறீங்க. என்ன பண்றது, மக்களுக்கு நம்ம மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும். நெக்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், புளியருவில இருந்து என்ன பண்ணோம், நேரம் வந்தோம். அது இருட்டாயிடுச்சு. அப்படிதானே, இருட்டாயிடுச்சு. வயிறு பசி எடுத்துக்கிச்சு. அங்க பாத்தீங்கன்னா மதியானமும் சாப்பிடல. நம்ம மதியானமும் சாப்பிடல. ஏன்னா சுத்தமே நம்ம 12 மணி ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் பக்கா வச்சுட்டு அடுத்தது நம்ம போக வேண்டிய இடம் பார்டர் கடை பரோட்டா. இதான் போனோம். ஆனா போனோம் ஜனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதிரில் வேற ஹோட்டல்ல வந்து அலிஃப்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், அங்கதான் போய் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, உண்மையா சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு என்ன பண்ணோம், எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். எல்லாம் நானும் என்ன பண்ணோம், படுத்துட்டோம். காலைல எழுந்து பார்த்தா எல்லாம் ஒரு 6:30 7 o'clock ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து ரெடி ஆயிட்டோம். சண்டே இல்ல நெக்ஸ்ட் பார்ட்ல போட்டுக்கலாம்.